எவன் தேட எங்க போயிடுவாங்க. நீ வந்து இருக்க நான் மட்டும் வந்து எல்லாம் கோப்பம் நான் வந்து ஏ பாத்துக்கா அவளே மாட்டாரியா நான் ஒரு ரூட்ல அப்பன் மொழி வந்து நான் அட்ஜஸ்ட் அஜிஸ் வேணும் எப்படி அஜிஸ் பண்ணுவா நீ நைட் டியூட்டி பார்த்து ஒரு பகல் டியூட்டி பார்த்து பண்ணா ஆமா நான் ஈபி ஆபீஸ்ல வேலை செய்றோம் நைட் டியூட்டி பகல் டியூட்டி டேய் என்னோட தந்தையார் ஒரு நாட்டு மண்ணே ஆமா வராதவங்க வந்திருக்காரு தோல்ல வந்துட்டாரு முதல் முறையா வந்திருக்காரு எல்லா விஷயம் நாங்க வந்துட்டாரு சொல்றேன் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணு சரி நான் சொல்றேன் எதுமா ஏண்டா உங்க பையன் டியூட்டி முடிஞ்சிட்டு 1 வருஷம் இருக்கு டேய் யாரா என்ன டியூட்டி நடக்குறீங்க நான் கூப்பிட்டு வர மாட்டேன் நானாண்டி டேய் மாடே முரளி அப்பா நீ ஏன்பா வந்தீங்க அப்பா நீ வந்த காரணம் என்ன டேய் உனக்கு திருமணம்டா திருமணமா என்ன விஷயம் அது வெளியில பார்த்தனா யார் வந்திருக்கான்னு பார்த்தேன் நீ அப்பா வந்திருக்காரு அப்பா 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 அம்மா வந்தா அம்மா அப்பா அவங்க மாமாருக்கு வந்து சந்தோஷத்துக்கு கை வல்ல கால வந்து டிக்கு முக்கல ஆறவர் என்னங்க அம்மா என்ன கேட்க வந்திருக்கேன் அம்மா சின்ன வயசுல இருந்து இறந்துட்டாங்க ஐயோ மாட்டே போட்டாங்க அதனால ஏய் அப்பா வந்திருக்காரு நீ என்ன செய்யறனா நீ கொடுக்கிற வரவேற்பு வாயினால யாருமே கொடுக்க கூடாது அது போல வரவேற்பு கொடுக்கற ஏய் மனோ நீ கொடுக்கிற வரவேற்புல எங்க அப்பா அப்படியே சொக்கி போனோம் உன்னை மறக்கவே கூடாது அது போல வரவேற்பு கொடு வரவேற்பா சரி சரி வரக்கூடாது என் மாமனாருக்கு செடி முதல் முறையா வந்திருக்கிறது வந்த மாமனார் நல்ல விதமா கவனிக்கணும் நல்ல விதமா கவனித்து தான் மன மாதிரி திருமணத்தை எடுத்து அரண்மனை காய்ச்சிட்டு போவாரு மாமனார் அறியாதவர் வயசானவர் 17 வயசு முடி போகுது மாமனார் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் மருமருங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம் மாமா என் வீட்டு தெரியும் முதல் முறையா நீங்க ஏதாச்சும் வாய்ப்பு ருசியா சாப்பிட்டுதான் போனோம் இல்லைன்னா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும் என்னுடைய மனசு கஷ்டப்படும் அப்படியா ஆமா மாமா நீ சொன்னதே போதும் பால் சாப்பிட்டீங்களா பழம் சாப்பிட்டீங்களா தேன் சாப்பிட்டீங்களா ஸ்வீட் சாப்பிட்டீங்களா பால் சாப்பிட்டீங்களா அனைத்து சாப்பிட்டீங்களா சீதா சாப்பிட்டீங்களா மாதம் சாப்பிட்டீங்களா பையன் சாப்பிட்டீங்களா திரா சாப்பிட்டீங்களா மலவாய் சாப்பிட்டீங்களா செவ்வாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா பால் சாப்பிட்டா சாப்பிட்டாங்க இதான் நான் சாப்பிட்டேன் எதுவும் தேவையில்லைன்றல்ல நான் தெரியாம ஒரு மாமனார் வந்துக்கிறாங்கனாக்கா ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வந்து மாமா சாப்பிட்டு மாமா அப்படின்னு சொன்னா அது ஐயோ நான் என்ன சொன்னேன் பால் சாப்பிடுற பால் சாப்பிடுற சொன்னா மனோ முதல்ல வேணாம் கட்டுங்க அவர் எது கொடுத்தாலும் சாப்பிடாரு பொறுமையா போய் அடக்கு உடக்குமா கொடுத்து அடக்கு நல்லா தெரியுங்க கொஞ்சம் நான் உன்ன மனோ நீ எப்படி மாமனார் வரலையோ உன்னை பார்த்து எவ்வளவு மாமனார் வரணும் அதனால போயிட்டு பொறுமையா அடக்குறமா மாமா என்ன வாழ்த்து மாமான்னு சொல்லு போ இந்த அம்மா எப்படி வளர்ந்தாங்களோ அந்த மாதிரி மாமா எப்படி அவங்க கற்றுக்கணும் நான் பொண்ணா பிறந்தனால அடக்கு உடக்கமாவேன்றது கிடையாது அப்போ ஓப்பன் டைப் தான் அப்படி இருந்தே ஃப்ரீயா வளர்த்துட்டாங்க சொல்லி வளர்க்கல என்ன வளர்த்துல அடை கொடுக்க சொல்லி வளர்க்கணும் என்ன பண்றது உங்க அம்மா ஓப்பன் தானா அவங்க வீட்டுல எல்லாருமே ஓப்பனா தான் இருப்பாங்க போய் பார்த்துட்டு வைப்போம் எல்லாம் தான் படிக்கிறது போதுதான்
நீ வணங்குது போதும் என் அப்பா வந்திருக்காரு. நீ என்ன செய்யலாம் முதல்ல வந்ததுனால எனக்கு எப்படி அனுப்பிச்சு கார சாரமா செய்வோம். சிக்கன் மட்டும் மீன் மட்டும் யாரு நீ நானும் ஒரே தண்ணி கவி சாப்பிடுறோம். அது அப்போ இப்ப 19 வருஷம் ஆச்சு கவசியா சாப்பிடுறேன். அப்ப என்ன சாப்பிடுறது கேட்டு முடியும். பரவாயில்ல, நான் போகும்போது சொல்லிட்டப்பா. இல்லைனாக்கா தடப்படலாம் அத்தனை வகையும் செஞ்சிருப்பேன். மட்டன், சிக்கன், பிஷு, முட்டை, நண்டு வரலாம் அது இதுன்னு. சரி, என் மாமனார் கவிச்சே சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஆமா நான் அப்பா என்ன பண்ண போறேன், மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டு அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டு வடை சுட்டு வச்சலான்னு சொல்றேன். முளக்கானவே ஆகாது, அவருக்கு கொலை வச்சு காரம் கூட ஆகாதா? சரி, ரசம் வச்சுட்டுமா? சின்ன பையன் ரசம் சாப்பிட மாட்டேன். பிடிக்காதாமா? தயிர் மோர் ஏதாவது சாப்பிட்டு வரா? சீதமான பொருள் ஆகாது. நானான்றேன் பழைய கஞ்சி புளி பயிர் போடு. அதை வந்து சாப்பாடு ஜீரணம் ஆகாது. நானான்றேன் சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு கோழிக்கால தந்து பரம்போக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன். கவிச்சே பிடிக்காதுன்னு சொல்றேன். சிக்கன் கடைக்கு போய் கோழிக்கால் வேணும் செய்யணும்னு சொல்றிய. அப்போ கோழிக்கால் கவிச்சுக்கிறதா? முட்டிக்கு மேல்தமா கவிச்சு முட்டிக்கீழே கவிச்சு இல்லை. இது எந்த வித சொல்லலாம் என்னங்க? அது என்ன பண்ண நானு? ஒரே ஒரு கோழிக்கால தந்து பொண்ணு வரலாம் வச்சுட்டு ஐயா கேட்டுக்கிட்டு தான் சப்பிகளை போறோம். அவன் என்ன தெரியுமா சொன்னா, பிடிக்காதுன்னு சொன்னா சிக்கன் கடைக்கு போய் கோழிக்கால் வேணும் அது எண்ணெயில போட்டு பொண்ணு வர கொடு. அதே செய்ப்போம். அப்படின்னு சொல்லி மாத்தி 2 கேள்வி 2 பேரும் அப்ப சாப்பிட்டோம். இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, திருமணம் சொன்னீங்களே, எனக்கும் என் மனோம் தானப்பா. மனோதோ உனக்கு திருமணம் இல்லை. வேற யாருக்கு? மரகத ஒரு நாட்டு இளவரசி மரகத மாலாகோ உனக்கு தான். யாருக்கு நிச்சயமா நீங்க எனக்கு கேட்கணும். ஏன்னா அவ கைத்துல தாடி கட்டமாறோம் நானே, அவளோட சேர்ந்து வாழ போறோம் நானே. அப்படி இருக்கும்போது என் விருப்பத்தை கேட்கறேன். எப்படி சம்மந்தம்? ஏய், நான் எங்க வேணா இருப்பேன். என் விருப்பம் நீ கேட்டீங்களா? அப்பா இப்ப சொல்லுங்கப்பா, எனக்கு மனோ சொல்லுங்க. இதே இடத்துல திருமணம் செய்கிறேன். ஆனா சொன்னேன் பச்சா, மரகதி நாட்டு இளவரசி மரகத மாலாவுக்கு எனக்கும் அந்த பெண்ணுக்கு எனக்கு திருமணம் நடக்காது. மதவை பார்த்து போன பண்ணீங்க. ஏ மகனே முன்னாடி எப்பதான் பண்ணிட்டோம். என் வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டதான் தாமரத்தையே மாத்தணும். அது மட்டும் இல்லைனா நாளை உனக்கு திருமணம் எல்லா ஏமா அரங்களும் தடப்படலாம் நடந்து இருக்குது. அனைவரும் உன்னதானா எதிர்பார்க்கிறேன். அப்பா இவ்வளவு நேரம் உனக்கு தந்தை என்று மரியாதை கொடுக்கிறேன். மரியாதை போங்க. என்ன வார்த்தை கேட்டா மாத்தியாடா? இந்த இடத்துக்கு வந்து தந்தை என்ற மரியாதை எனக்கு கொடுக்குறானா? என்ன மரியாதை இல்லாத கேட்ட முகத்துல முடிக்கலாமா? நான் இருப்பதை விட இறப்பதா மேலே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதப்பா. ஏனென்றால் எனக்காக நாட்டு மக்களுக்காக நீ உயிரோடு இருக்கிறப்பா. அப்பா நான் பிறந்திருந்து தாய்முகத்தை பார்க்காதவன். அன்பு நின்றவரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி வளர்த்திய அன்பு தந்தையே இந்த மகனால் தந்தை இறந்தாரு ஒரு கட்டுமை எனக்கு வேணாப்பா. உங்க விருப்போல வருகிறேன். ரொம்ப சந்தோஷப்படாத. வரதான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்படாத. ஆனால் ஒன்று சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? மணவரைக்கு வருவி மணப்பின் முகத்தை பார்க்க மாட்டேன். நாலு என்ன வேலை அடுத்த நிமிடமே என் மன விடுவி இந்த வீடு தான் வருவேன். சம்பந்தம் சொல்ல வரேன். எனக்கு சம்மதம். அப்பா இப்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மணவரைக்கு வருவேன். மணப்பெண்ண முகத்தை பார்க்க மாட்டேன். நாலு கேட்டு அடுத்த நிமிடமே என் மணவரைக்கு இந்த வீடு தான் வருவேன். சம்மதம் புறப்படி போகலாம். தாலி கட்டவனா எங்கடா போறோம்? அப்படி போனா நம்ம விடுவோமா?